மிஸ் நைட் அண்ட் டே எபிசோட் 2ல என்ன நடக்குது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஒரே ஒரு லைக் போடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். எடுத்த உடனே மீஜின் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ பூனை கத்துற சத்தம் கேட்க மீஜினுக்கு பிளாஷ்பேக் ஒண்ணு ஞாபகம் வருது. அதுல மீஜின் ஆன்டி கையில பூனைக்குட்டி ஒண்ணு இருக்குது. அந்த பூனைக்குட்டிய பாக்குறதுக்கு இப்போ மீஜின் ஒரு பூனையை மீட் பண்ணாங்க இல்லையா, அதே மாதிரி இருக்கு. அந்த பிளாஷ்பேக்க நினைச்ச மீஜின் தூக்க கலைஞ்சு எழுந்திருக்க அவங்க ரூமுக்கு வெளியே அந்த பூனை போகுது. உடனே மீஜினும் அந்த பூனையை பிடிக்கலான்னு போக பூனை மாடியில உட்கார்ந்துருக்கு. மீஜினும் மாடிக்கு போறாங்க. அங்கதான் அந்த காணாம போன போஸ்டர் இருக்கு. அதுல இருக்கிறது வேற யாரும் கிடையாது, மீஜினோட ஆன்டி தான். அவங்க பேரு தான் லிம்சன். ஆக்சுவலா இவங்க மீஜின் அம்மாவோட சிஸ்டர். சித்தியா வேணும் ஆன்டின்னு சொல்லதுனால நானும் ஆன்டினே சொல்லிடுறேன். அந்த போஸ்டர் பார்த்த மீஜின் மறுபடியும் ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறாங்க. அதாவது அவங்க ஆன்டி காணாம போனதுக்கு அப்புறம் அவங்க அம்மா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா ஸ்டேஷன்ல இருக்கவங்க அவங்க பெரியவங்க இல்லையா, அதனால பெரியவங்க காணாம போனதெல்லாம் கேஸா எடுத்துக்க மாட்டோம்னு சொல்லிடுறாங்க. அம்மாவும் எவ்வளவு பேசி பாக்குறாங்க, பட் எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. பிளாஷ்பேக் அதோட முடிய பொழுதும் விடியுது. சூரியன் முழுசா உதயமாகறதுக்குள்ள மீஜின் வேலை கிளம்புறாங்க. அதை பார்த்த அம்மா ஏன் இவ்வளவு சீக்கிரம் கிளம்பிட்டேன்னு கேட்க, இன்னைக்கு முத நாள் இல்லையா அதனாலதான் மீஜின் சொல்ல, சாப்பிட்டுட்டு போகலான்னு அம்மா சொல்ல மீஜின் கேட்க மாட்டேங்கிறாங்க. அதனால அம்மா ஜூஸாவது குடிச்சிட்டு போன்னு ஜூஸ் கொடுக்க பார்த்தாக்க மணி 6 ஆக போகுது. அதனால மீஜின் ஜூஸ் கூட குடிக்காம அங்கிருந்து வேகமா ஓட அப்பா குறுக்க வர அப்பாவை தள்ளி விட்டுட்டு ஓடிடுறாங்க. வீட்டோட மெயின் டோரை கூட ரீச் ஆகல, மாறிடுறாங்க. நல்ல வேலை அம்மாவும் அப்பாவும் அதை கவனிக்கல. எப்படியோ இன்னைக்கு எஸ்கேப் ஆயிடுறாங்க. அடுத்துதான் லிம்சன் வேலைக்கு போய் சேர்றாங்க. அவங்கள மாதிரியே இன்னும் 4 பேர் இன்னைக்கு புதுசா வேலைக்கு ஜாயின் பண்றாங்க. மொத்தம் 5 பேர். அதுல ஒருத்தர் ஹேண்டிகேப்டு, 2 லேடிஸ், 3 ஜென்ஸ். இவங்க 5 பேருக்கும் கிளீனிங் வேலை தான் கொடுக்கறாங்க. ஹீரோவும் இதே ஊருக்கு தான் டிரான்ஸ்பர் ஆகி வராரு. அப்போ சூப்பர்வைசர் லிம்சன் கூப்பிட்டு ஒரு ப்ராசிக்யூட்டர் டிரான்ஸ்பர் ஆகி இங்க வராரு, அவர் ரூம் போய் முதல்ல கிளீன் பண்ணுங்கன்னு சொல்ல லிம்சனும் ஹெட்போன் போட்டு பாட்டு கேட்டுக்கிட்டே சூப்பர்வைசர் சொன்ன மாதிரி ப்ராசிக்யூட்டர் ரூமை கிளீன் பண்ணிட்டு இருக்க ஹீரோ வந்துடுறாரு. ஆக்சுவலா ஹீரோ தான் வராருன்னு லிம்சனுக்கு தெரியாது. அதுவும் இல்லாம அவரு வர நேரம் ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்க வந்த ஹீரோவும் எதுவும் சொல்லாம அமைதியா பாத்துட்டு இருக்க திடீர்னு ஹீரோ பார்த்த லிம்சன் தடுமாறி விழ போக ஹீரோ வந்து தாங்கி பிடிச்சுக்கிறாரு. அவரை பார்த்த லிம்சன் இவர் என்ன இங்க பண்றாருன்னு யோசிக்க அடுத்த நிமிஷம் கத்துறாங்க. என்ன விஷயம்னா அவங்க தவறி விழ போறப்போ டேபிள் மேல இருந்த கேக்டஸ் செடி மேல தெரியாம கைய வச்சிட்டு இருக்காங்க. அதோட முள்ளு குத்துனதுனால லிம்சன் கத்த அவங்கள பார்த்து ஹீரோவும் கத்திடுறாரு. பதட்டத்துல லிம்சன் தொட்டிய கீழே தள்ளி விட்டுறாங்க. அப்ப ஹீரோ என் ஆபீஸ்ல என்ன பண்றீங்கன்னு கேட்க அதுக்கு அவங்க கிளீன் பண்றேன். சரி நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்க இது என்னோட ஆபீஸ்னு ஹீரோ சொல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, இது புது ப்ராசிக்யூட்டரோட ஆபீஸ்னு லிம்சன் சொல்ல அதே நேரம் ஹீரோ அவருடைய நேம் போர்டை எடுத்து டேபிள் மேல வைக்க நேம் பிளேட்டை பார்த்தவளுக்கு தூக்கி வாரி போடுது. அப்ப ஹீரோ சீக்கிரமா கிளீன் பண்ணிட்டு கிளம்புங்கன்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு ஒடிஞ்சு தொட்டிய கிளீன் பண்ணலாம்னு போறாங்க. கையில ஏற்கனவே முள்ளு குத்தி இருக்கு இல்லையா, அதனால எடுக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்க அதை பார்த்த ஹீரோ ஹெல்ப் பண்ண அப்ப லிம்சன் மன்னிச்சிருங்க, இதே மாதிரி நான் உங்களுக்கு இன்னொன்னு வாங்கி தரேன்னு சொல்ல அதுக்கு ஹீரோ வேண்டாம், என்னாலலாம் இதை மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த செடியை கொண்டு போய் குப்பை தொட்டியில போட்டுறாரு. ஆக்சுவலா அந்த தொட்டிய ஹீரோக்கு யாரோ பிரசன்டா அனுப்பி இருக்கிறாங்க. அடுத்துதான் அவங்க ரூமுக்கு போன லிம்சன் கையில இருக்க முள்ளெல்லாம் எடுத்துக்கிட்டு இதுக்கு முன்னாடி மீட் பண்ணது இவரதானா இல்ல வேற யாரையாவதா, நான் வேலை பார்க்கற இடத்துல இவரு ஏன் வேலை பார்க்கணும், அப்படியே வேலை பார்த்தாலும் நான் கிளீன் பண்ற 3rd ஃப்ளோர்ல தான் அவர் ஆபீஸ் இருக்கணுமான்னு புலம்பிட்டு இருக்க அப்போ இவங்க கூட புதுசா இன்னொரு லேடி வேலைக்கு சேர்ந்தாங்க இல்லையா, இவங்க புலம்புல கேட்டு என்ன ஆச்சுன்னு கேட்டுக்கிட்டே உள்ள வர நான் உங்களை எதுவும் சொல்லலன்னு லிம்சன் சொல்ல ஆனா அந்த லேடி தப்பா புரிஞ்சுக்கிட்டு லிம்சனை திட்டிட்டு போயிடுறாங்க. அடுத்ததான் ஹீரோவை காமிக்க ஹீரோ கார் ஓட்டிக்கிட்டே அவர் ஜூனியர் கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஹீரோ மாதிரியே ஜூனியரையும் வேற ஊருக்கு டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க. அப்ப ஹீரோ கேக்குறாரு உன் வேலை நாளையில இருந்தானே ஆரம்பமாகுது, இன்னைக்கு எதுக்காக போனேன்னு கேட்க அதுக்கு ஜூனியர் சொல்றாரு இந்த மாதிரி ஒரு நல்ல நாளை எப்படி மிஸ் பண்ணுவேன், நீயும் என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இங்க வந்துட மாட்டல்ல, உன் கூட ஒரு வருஷம் வேலை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன பாக்குறவங்க எல்லாம் உன்னை வெறுக்கிறதுனாலயோ இல்ல பழி வாங்கறதுக்காகவோ தான் உன் கூட இருக்கிறனான்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ ரொம்ப ஓவரா பேசிட்ட வீட்டுக்கு போன்னு சொல்ல அதுக்கு ஜூனியர் இன்னைக்கு என் மாமியார் வீட்டுக்கு வராங்க, அதனால நான் ஓவர் டைம் பார்க்க போறேன்னு சொல்ல அதுக்கு ஹீரோ அப்படின்னா நீ தான் தனியா எல்லா வேலையும் பார்த்தாகணும், நான் இப்போ வெளியே இருக்கிறேன், டைம் ஆயிடுச்சுன்னா அப்படியே வீட்டுக்கு போயிடுவேன்னு சொல்ல அதுக்கு ஜூனியர் சொல்றாரு அப்பா எனக்கு உன்னை பத்தி தெரியாது பாரு, என்ன தெரியும்னு ஹீரோ கேட்க அதுக்கு ஜூனியர் சொல்றாரு உனக்குன்னு பிரைவேட் லைஃப் கிடையாது, வார கடைசியில லீவு நாள்ல கூட வேலை பார்ப்ப, நீ ஓவரா வேலை பார்க்கறதுனால உனக்கு கீழே வேலை பார்க்கறவங்களாலையும் ஒழுங்கா சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, வாழ்க்கையை என்ஜாய் பண்ண முடியாது, அதனால டிப்ரெஷன், ஹேர் லாஸ்னு ஏகப்பட்ட சிக்கல், அதனாலே சில பேர் வேலை விட்டு போயிடுவாங்க இல்லனா லீவ் எடுத்துட்டு போயிடுவாங்க. அதுல நானும் ஒருத்தன். உன்னாலான டிப்ரெஷனை குறைக்கிறதுக்காக கடைசியா என் வைஃபை மீட் பண்ணிட்டேன்னு சொல்ல அதுக்கு ஹீரோ அப்படின்னா நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா என்னாலதான் நீ உன் வைஃபை மீட் பண்ணிருக்கிற. அதை கேட்ட ஜூனியர் சொல்றாரு கண்டிப்பா கிடையாது, நீ எப்படி வேலை
பாப்பன்னு ஞாபகம் இருக்குதா சொன்ன ஜூனியர் புரிஞ்சு தள்ள. அதை கேட்ட ஹீரோ சொல்றாரு, நீ மாறவே இல்ல, அப்படியே இருக்கிற, உன்கிட்ட பிடிச்ச விஷயமே இதுதான், மனசுல இருக்கிறத அப்படியே கொட்டிடுவ. அதுக்கு ஜூனியர் சொல்றாரு, நான் இத வேணும்னே தான் சொன்னேன், என் வைஃப் தான் சொன்னா கோவத்தை அடக்க அடக்க ஒரு நாள் இப்படிதான் வெளியே வரும்னு. ஜூனியர் பாட்டுக்கு பேசிக்கிட்டே போக ஹீரோ போனை கட் பண்ணிடுறாரு. போனை பார்த்த ஜூனியர் சொல்றாரு, பிஸியா இருப்பான், எது எப்படியோ அவனை விட்டு வேற இடத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகி வந்துட்டேன். ஆனா அவன் தான் நான் இல்லாம எந்த வேலையும் ஒழுங்கா நடக்காதுன்னு சொல்லுவான், என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு இங்க வந்தாலும் வரலாம். அப்படி சொன்ன ஜூனியர் ரொம்ப சந்தோஷமா சிரிக்கிறாரு. இப்பதான் டேபிள் மேல இருக்க ஹீரோடைய பேரை பாக்குறாரு. பார்த்த உடனே அவர் சிரிப்பு பறந்து போயிடுது. ஆக்சுவலா ஜூனியர் வேற ஒரு ப்ராசிக்யூட்டர் கீழே வேலை பார்க்க போறதா நினைச்சிட்டு தான் இவ்வளவு நேரம் ஹீரோ கிட்ட ஏடா கூடமா பேசியிருப்பாரு. இப்பதான் அவருக்கே ஹீரோ கீழே தான் வேலை பார்க்க போறோம்னு தெரியுது. அடுத்ததான் மார்க்கெட்டை காமிக்க அங்க மீஜனோட அப்பாவும் காயாங்கோட அப்பாவும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா காயாங்கோட அப்பா ரியல் எஸ்டேட் புரோக்கர். ஹீரோ புதுசா டிரான்ஸ்பர் ஆகி இந்த ஊருக்கு வந்திருக்காரு இல்லையா, அவர் தங்குறதுக்கு வீடு வேணும் இல்லையா, அதனாலதான் காயாங் அப்பாவை போய் பாக்குறாரு. எனக்கு அவசரமா ஒரு வீடு வேணும்னு சொல்ல, அதை கேட்ட காயாங் அப்பாவும், உங்களுக்கு எப்படிப்பட்ட வீடு வேணும்னு சொல்லுங்க, உடனே உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கறேன். நீங்க உடனே குடுத்தன வர மாதிரி லக்ஸரி அபார்ட்மெண்ட் கூட இருக்குது, நான் இப்பவே குடுத்தன வர மாதிரி ஏதாவது வீடு இருக்கான்னு ஹீரோ கேட்க, அதுக்கு காயாங்க அப்பா சொல்றாரு, கண்டிப்பா. அடுத்ததா சில கேள்வி கேக்குறாரு, உங்களுக்கு வீக் எனர்ஜியா, ஒரு வீட்டை வாடகைக்கு எடுக்கிறதுக்கும் எனர்ஜிக்கும் என்ன சம்பந்தம்னு ஹீரோ கேட்க, ஒரு வீட்டுக்கு நம்ம புதுசா போறோம்னா இதெல்லாம் அதோட கனெக்ட் ஆகும் இல்லையா, அதுக்காக தான் கேட்டேன். சரி, உங்களால பேய பார்க்க முடியுமான்னு கேட்க, என்னால பார்க்க முடியாது, ஆனா நம்பிக்கை இருக்குன்னு ஹீரோ சொல்ல, அதை கேட்ட காயாங்க அப்பா சொல்றாரு, அப்படியா, ரொம்ப சந்தோஷம், உங்களுக்காகவே என்கிட்ட பக்காவான ஒரு இடம் இருக்கு சொன்ன அவரு ஒரு அபார்ட்மெண்ட் கூட்டிட்டு போய் காமிக்கிறாரு. அவங்க கூட மீஜின் அப்பாவும் போறாரு. வீட்டை சுத்தி பார்த்துட்டு ஹீரோவும் ஓகே சொல்ல, அவங்க கூட இருந்த மீஜினோட அப்பா உங்களுக்கு ஓகேவான்னு கேட்க, காயாங்க அப்பா அதுக்கு மேல அவரை பேச விடாம தடுக்கிறாரு. உடனே ஹீரோ கிட்ட, இந்த சிட்டி முழுக்க சுத்தி பாருங்க, குறைஞ்ச வாடகையில இவ்வளவு வசதி இருக்க ஒரு வீடு எங்கேயுமே கிடைக்காது. அப்ப மீஜினோட அப்பா, ஆனா இந்த வீடு உங்களுக்கு பயங்கரமான ஃபீலிங்ஸ் கொடுக்கும். உடனே காயாங்க அப்பா போயிட்டு அவரை பேச விடாம தடுத்துட்டு இருக்க, அதை கண்டுக்காத ஹீரோ, நான் இந்த வீட வாடகைக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்றாரு. இன்னைக்கே கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டு குடுத்துறேன் வந்துடுறேன்னு சொல்ல, அதை கேட்ட காயாங்க அப்பாக்கு ரொம்ப சந்தோஷம். அப்ப மீஜின் அப்பா, இருட்டு உலகத்துக்கு உங்களை வரவேற்கிறேன்னு சொல்லிட்டு கைய கொடுக்க போக அவரை தடுத்த காயாங்க அப்பா, அவர் சொல்றதெல்லாம் கண்டுக்காதீங்க, அங்க நாம போய் கான்ட்ராக்ட் சைன் பண்ணலாம்னு கூட்டிட்டு போயிடுறாரு. அடுத்ததா காயாங்க காமிக்க, காயாங்க ஒரு யூடியூபர். யூடியூப்ல போறதுக்காக புதுசா அவரு வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. என்ன கான்செப்ட்னா, வேலை பாக்குறப்போ பாஸ் கூப்பிட்டு தேவையில்லாம திட்டாருன்னா பாத்ரூம்ல உட்காந்து அழுவோம், அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எந்த மாதிரி மேக்கப் போடலான்னு வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. வீடியோ எடுத்து முடிக்கிறதுக்குள்ள ஹீரோனி வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க, கடுப்பான காயாங், ஏன்டி இப்படி டிஸ்டர்ப் பண்ற, நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கனே உனக்கு தெரியலையான்னு கேட்க, அப்ப ஹீரோனி காயாங்க பார்த்துட்டு, என்னாச்சு அழுதியான்னு கேட்க, அதுக்கு காயாங், இல்ல வீடியோக்காக இந்த மாதிரி மேக்கப் பண்ணிட்டு இருக்கேன், நீ இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கன்னு கேட்க, கேள்வி கேட்கறத விட்டுட்டு இது சாப்பிடுன்னு சொல்லி ஹீரோனி ஏதோ கொடுக்க, அதை சாப்பிட்டுக்கிட்டே காயாங்கும், இப்பெல்லாம் நீ ராத்திரி நேரம் மட்டும் தான் வர, ஏன் புது வேலை கிடைச்சிருக்கே அதனாலயான்னு கேட்க, அதுக்கு மேஜின்னு சொல்றாங்க, எல்லாம் உனக்காக தான், ஏன்னா பகல் நேரத்துல நீ தூங்கிட்டு இருப்பல்ல, டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு தான் வரல. அதுக்கு காயான்னு சொல்றாங்க, கரெக்ட் தான், நான் தூங்கிட்டு இருப்பேன், எப்படியோ என் ஃப்ரெண்டு மேஜினுக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சு. அதுக்கு மேஜின்னு சொல்றாங்க, ஆமா, எப்படியோ 8 வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு. அதுக்கு காயாங், அதை கொண்டாடுறதுக்காக மேக்கப் போட்டு வீடியோ எடுக்கலாமான்னு கேட்க, மேஜின் முடியாதுன்னு சொல்றாங்க. காயாங்கும் எவ்வளவு கெஞ்சி பாக்குறாங்க, கடைசி வரைக்கும் மேஜின் ஒத்துக்கவே இல்ல. சரி போடின்னு காயாங்கும் விட்டுறாங்க. அப்ப மேஜின் சொல்றாங்க, நான் சோசியல் மீடியால பார்த்தேன், மேக்கப் போட்டு ஒருத்தரோட தோற்றத்தையே மாத்தலாமாமே, உண்மையா, அதாவது ஒருத்தரோட தோற்றத்தை 30 வயசு குறைச்சு காட்ட முடியுமா? அதுக்கு காயாங்கும், முடியுமே, ஒண்ணும் இல்ல, நீ மறுபடியும் பிறந்து வரணும் அவ்வளவுதான்னு சொல்ல, அதை கேட்டு கடுப்பான மேஜின், மேக்கப் போறதுக்கு பதிலா இந்த சூப்பர் ஹீரோ மாதிரி டிரான்ஸ்பர்மேஷன் ஆகிருக்கலாம். அதை கேட்ட காயாங், என்னாச்சு, உன் அம்மா தான் இந்த மேக்கப் பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டாங்களே, வேற யாரு இத பத்தி எல்லாம் கவலைப்படுறாங்கன்னு கேட்க, வேற ஒருத்தர், அவங்களுக்கு திடீர்னு வயசாயிடுச்சு சொன்ன மேஜின், அவங்களுக்கு வயசானப்ப நடந்த எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறாங்க. அடுத்தது அவங்க ஃப்ரெண்டு கிட்ட, எனக்காக உன் சேனல்ல ஒரு ஆட போடுன்னு சொல்லிட்டு அந்த பூனையோட வாண்டட் போஸ்டரை கொடுக்க, போஸ்டர் பார்த்த காயாங்கும், நீதான் இதை வரைஞ்சியான்னு கேட்க, அதுக்கு மேஜின், அதெல்லாம் பெரிய கதை, நான் இந்த பூனையை பார்த்ததுக்கு அப்புறம் மறைஞ்சு போயிடுச்சு, தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்ல, அதுக்கு காயாங், இது தெரு பூனையா, எதுக்காக தேடுறன்னு கேட்க, அதுக்கு மேஜின் மனசுக்குள்ளவே, இது அதிசயமா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு நடக்கிறதுக்கும் இந்த பூனைக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குது. அப்ப காயாங், என்ன ஆச்சுன்னு கேட்க, அதுக்கு மேஜின், நீ ஆட போடு அப்புறமா சொல்றன்னு சொல்ல, காயாங்கும் அதுக்குண்டான வேலையை பார்த்துட்டு இருக்க. அப்ப மேஜின், நான் உன் வீட்டுக்கு வரப்போ அந்த பேய் வீட்டுல லைட் எரிஞ்சிட்டு இருந்துச்சுன்னு சொல்ல, அதுக்கு காயாங், அந்த வீட்டுக்கு ஒருத்தர் குடுத்துறம் வந்திருக்காருன்னு சொல்ல, அந்த வீட்டுக்கான மேஜின் ஆச்சரியப்பட, அதுக்கு காயாங் சொல்றாங்க, ஆமா அந்த வீட்டுக்கு தான், என் அப்பா பணம்
பணம் அலைவார்னு எனக்கு தெரியும், ஆனா அந்த வீட்டை வாடகைக்கு விடுவார்னு கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கலன்னு சொல்ல அந்த ஆளுக்கு அது ஓகேவான்னு மீஜின் கேட்க அதுக்கு காயாங் இப்போதைக்கு அது அவன் பிரச்சனை சொன்ன காயாங் வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி கீழ் ஃப்ளோரை காமிக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு தான் ஹீரோ இப்போ கொடுத்துன வந்திருக்காரு. அங்க ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்க சின்னதா ஒரு கனவு. ஒரு ஹோட்டல் ரூம்ல யாரோ ஒரு லேடி இறந்து போய் கிடக்குறாங்க. ரூம் நம்பர் 303. கனவு கண்ட ஹீரோ தூக்க கலைஞ்சு எழுந்துச்சு உட்கார தண்ணி சொட்டுற சத்தம் கேக்குது. பாத்ரூம் போய் செக் பண்றாரு. பட் எந்த தண்ணியும் லீக் ஆகல. அடுத்ததா போயிட்டு தண்ணி எடுத்து குடிச்சிட்டு வர பாத்ரூம் லைட் பிளிங்க் ஆகி ஆஃப் ஆகுது. உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பாக்குறாரு. லைட் ஆன் ஆகவே இல்ல. சரி காலையில பாத்துக்கலான்னு அங்க இருந்து போக திடீர்னு லைட் ஆன் ஆகுது. அதை பார்த்து ஹீரோவை பயந்துடுறாரு. உடனே காயாங்க அப்பா கேட்டார் இல்லையா உங்களுக்கு வீக் எனர்ஜியான்னு, அதுதான் ஞாபகத்துக்கு வருது. அடுத்ததா தண்ணி குடிச்சிட்டு மியூசிக் கேட்டு ரிலாக்ஸ் ஆகலான்னு பாக்குறாரு. பட் அவரால் முடியல. காயாங்க அப்பா சொன்னதுதான் திரும்ப திரும்ப ஞாபகத்துக்கு வருது. அதனால ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்றாரு. அந்த ஊர் மேப் எடுத்து பாக்குறாரு. அதுல 4 வழி சந்திக்கிற ஒரு இடம் இருக்கு. மறுநாள் காலையில ஹீரோ அந்த இடத்துக்கு ஜாக்கிங் போறாரு. அந்த இடத்துக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு டைம் எல்லாம் நோட் பண்றாரு. அதுக்கப்புறம் அங்க இருந்து இன்னும் கொஞ்ச தூரம் ஜாக்கிங் போறாரு. அதாவது இப்போ அவர் போயிருக்க இடத்துக்கும் ஊருக்குள்ள போறதுக்கும் 1.5 கிலோமீட்டர் தூரம். அங்க வரதுக்கும் எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு டைம் நோட் பண்ணி வைக்கிறாரு. அடுத்தது ஆபீஸ காமிக்க வேலைக்கு போன லிம்சன் அவங்களுடைய இயர்பட் ஒண்ணு காணும் தேடிட்டு இருக்காங்க. அடுத்ததா ஹீரோ காமிக்க ஹீரோ கால்ல பட்டு அந்த இயர்பட் ஒடிஞ்சு போகுது. அதை எடுத்து பார்த்த ஹீரோக்கு அது லிம்சன்னு புரிஞ்சிருது. நேத்து அவங்க கிளீன் பண்ண வந்தப்போ டான்ஸ் ஆடி இருப்பாங்க இல்லையா, அப்பதான் மிஸ் ஆயிருக்கும். அடுத்ததா லிம்சன் கூட 2 ஜென்ஸ் வேலைக்கு ஜாயின் பண்ணாங்க இல்லையா, அவங்க 2 பேருக்கும் நடுவுல சின்னதா பிரச்சனை ஒண்ணு வர அவங்கள சமாதானப்படுத்தலான்னு ஹேண்டிகேப்ட் உள்ள நுழைய 3 பேருக்கும் பிரச்சனை ஆகுது. அப்போ சூப்பர்வைசர் அந்த பக்கமா வர லிம்சன் ஓடி வந்து சூப்பர்வைசர் வர விஷயத்த சொல்ல லிம்சன்னால 3 பேரும் பிரச்சனையில இருந்து தப்பிச்சிடுறாங்க. சூப்பர்வைசர் அந்த இடத்த கிராஸ் பண்ண அடுத்த செகண்டே 3 பேரும் மறுபடியும் பிரச்சனை ஆரம்பிக்க லிம்சனோட இன்னொரு லேடி ஜாயின் பண்ணாங்க இல்லையா, அவங்க பேருன்னா நான் வந்து அவங்க 3 பேரையும் சமாதானப்படுத்துறாங்க. இவர் பேரு கம். இங்க நடந்த பிரச்சனை காரணம் இவரு தான். அதனால எல்லாருக்கும் டின்னர் வாங்கி தரணும்னு சொல்ல கம்மும் அதுக்கு ஒத்துக்கிறாரு. நாளைக்கு நைட்டு போகலாமான்னு நான் கேட்க அதுக்கு லிம்சன் நைட்டு வேண்டாம், வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் போகலாம்னு சொல்ல அடுத்ததா அந்த கேபாப் சிங்கரை காமிக்கிறாங்க. போன எபிசோட்ல இவர் மேல ஒரு கேஸ் நடந்துச்சு இல்லையா, அது இவர் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணாருன்னு தான் நடந்திருக்குது. என்னதான் கோர்ட் இவரை நிரபராதின்னு விடுவிச்சிருந்தாலும் 2 வருஷம் ப்ரொபேஷன் பீரியட் போட்டிருக்காங்க. அதனால அவரோட மேனேஜர் 2 வருஷம் எங்கேயாவது போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்ல அதுக்கு கேபாப் சிங்கர் எங்க போய் ரெஸ்ட் எடுக்க சொல்ற, ஹவாய் போகட்டுமா இல்ல இட்டாலி போகட்டுமான்னு கேட்க அதுக்கு மேனேஜர் நம்ம ஊர்லயே சுத்தமான தண்ணி காத்து இருக்கிற நல்ல இடம் இருக்குது, அங்க போகலான்னு சொல்ல கேபாப் சிங்கர் எங்கன்னு கேட்க அதுக்கு மேனேஜர் ஹீரோ இப்போ டிரான்ஸ்பர் ஆகி போயிருக்காரு இல்லையா அந்த ஊரை சொல்றாரு. மறுநாள் ஹீரோ வேலை பாக்குற பில்டிங்க காமிக்க அங்க ஏகப்பட்ட கூட்டம். என்ன விஷயம்னா கேபாப் சிங்கர் இன்னைக்கு அங்க வேலையில ஜாயின் பண்ண வராரு. அந்த விஷயத்தை கேள்விப்பட்டுதான் அவருடைய ஃபேன்ஸ் எல்லாம் கூடி இருக்கிறாங்க. அப்போ லிம்சன் வேலைக்கு வர விஷயத்தை கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஒருவேளை இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு காயாங்கு இங்க வந்திருந்தா என்ன பண்றதுன்னு அவங்க முகத்தை மறைச்சுக்கிட்டு போக அதே நேரம் கொஞ்சம் தூரத்துல முகத்துல மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு சந்தேகப்படுற மாதிரி ஒருத்தர் நடந்துகிட்டு இருக்க அவனை லிம்சனும் கவனிச்சிடுறாங்க. அடுத்ததா ஹீரோவும் வேலைக்கு வராரு. ஹீரோ காரை பார்க் பண்றதுக்குள்ள அடுத்ததா அந்த கேபாப் சிங்கரும் அங்க வராரு. மொத்த ஃபேன்ஸ் கூட்டமும் அவரை சூழ்ந்துக்க அதே நேரம் கார்ல இருந்து இறங்கின ஹீரோ பில்டிங்குள்ள போறதுக்கு முன்னாடி முகமூடி போட்டிருந்தான் இல்லையா, அவனை பாத்துறாரு. அடுத்ததா கேபாப் சிங்கரை பத்திரிக்கைக்காரங்க எல்லாம் பேட்டி எடுத்துட்டு இருக்க அப்ப அந்த முகமூடி போட்டிருந்தவன் கேபாப் சிங்கர் மேல ஏதோ ஊத்த வர கரெக்டான நேரத்துல லிம்சன் அவனை தடுத்துறாங்க. ஆனா அவன் கையில இருந்த பாட்டில் தவறி லிம்சன் மேல விழ போக அதை பார்த்து என்ன பண்றதுன்னு தெரியாம லிம்சன் பயந்துட்டு இருக்க சரியான நேரத்துல ஹீரோ வந்து கொடையை விரிச்சு காப்பாத்திடுறாரு. அப்புறம் என்ன லிம்சன் மனசுல ஹீரோ ஒரு படி உயர்ந்துடுறாரு. அன்னைக்கு முழுக்க ஆபீஸ்ல இருக்கவங்க எல்லாம் கேபாப் சிங்கரை விட ஹீரோ பண்ண சாகசத்தை பத்தியே பேசிட்டு இருக்க அதை கேட்டு லிம்சனும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ ஒரு பொண்ணு இவங்க பேசுறதெல்லாம் கேட்டு விழுந்து விழுந்து சிரிக்கிறா. எல்லாரும் அதிர்ச்சியா அவளை பார்க்க அப்ப அவ சொல்றா, இதுக்கு மேல நீங்க பேசுறதை என்னால கேட்க முடியாது. ஹீரோ நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் கிடையாது. ஒரு வொர்க்ஹாலிக் 24 மணி நேரத்துல 20 மணி நேரம் வேலை பார்ப்பாரு. அப்புறம் அப்செட் ஆயிட்டாருன்னா அவரோட பிளான் ரொட்டீன் ஒர்க் எல்லாமே மாறிடும். மத்தவங்க அவர் வாழ்க்கையில தலையிடுறது சுத்தமா பிடிக்காது. இந்த சமூகத்துக்கு அவர் அவுட்ஃபிட்னு சொல்லலாம், மத்தபடி அவர் கிரேட் தான். அந்த பொண்ணு சொன்னதை கேட்ட லிம்சன் அவர் கூட இன்வால்வ் ஆகாம இருக்கிறதே பெட்டர்னு நினைக்கிறாங்க. அதே நேரம் ஹீரோ மீஜினை தேடி அவங்க அம்மா கடைக்கு போறாரு. அடுத்தது அம்மா மீஜினுக்கு போன் பண்ணி உன்னை தேடி ஒருத்தர் கடைக்கு வந்திருக்காருன்னு சொல்ல யாருன்னு லிம்சன் கேட்க அதுக்கு அம்மா ஹீரோ கிட்ட அவர் பேரை கேட்க ஹீரோவும் அவர் பேரை சொல்றாரு. பேரை கேட்ட லிம்சனுக்கு தூக்கி வாரி போடுது. உடனே போனை கட் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க. லிம்சன் வேகமா சைக்கிள்ல போறத அவங்க கூட வேலைக்கு சேர்ந்தாங்க இல்லையா 4 பேரும் பாக்குறாங்க. எதுக்காக இவ்வளவு அவசரமா போறாங்க, இந்த வயசுலயும் சைக்கிள் அருமையா ஓட்டுறாங்க, எவ்வளவு ஸ்டெமினா இருக்குன்னு நான் ஆச்சரியப்படுறாங்க. இவங்க சொல்லிட்டே இருக்கும் போதுதான் அந்த ஹேண்டிகேப்ட் வராரு. அப்படின்னா லிம்சனுக்கு ஏதோ அர்ஜென்டான வேலை வந்துருச்சு,
முடிஞ்சிருச்சு, அவங்க போயிட்டாங்க, அதனால இன்னைக்கு போக வேண்டிய கெட் டுகெதருக்கு இன்னொரு நாள் போய்க்கலாம்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட, லேடிஸ் போகட்டும், நாம 3 பேரும் போயிட்டு சாப்பிடலான்னு கம் சொல்ல, அதுக்கு எக்ஸ்கா ஒத்து வரல, நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்ப ஹேண்டிகேப்ட் நாம 2 பேரும் போகலான்னு சொல்ல, ஆனா கம் அதுக்கு ஒத்து வரல. சோ இன்னைக்கு கெட் டுகெதர் மொத்தமா கேன்சல் ஆயிடுது. அப்போ அவருக்கு அவர் பொண்ணு கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது, நீங்க டின்னர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டுமான்னு. அதை பார்த்து அவரு, அட்லீஸ்ட் எனக்கு இந்த வேலையாவது கிடைச்சதே, அதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன், என்ன பிக்கப் பண்றதுக்குலாம் வர வேண்டாமா, ஏன்னா நாங்க போக வேண்டிய கெட் டுகெதரை கேன்சல் ஆயிடுச்சு, வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன்னு மெசேஜ் அனுப்பிட்டு கிளம்புறாரு. அடுத்ததா ஹீரோவை காமிக்க, அவரு மீஜனுக்காக கடையிலே காத்துட்டு இருக்க, அப்ப அம்மா கத்தி எடுத்து ஷேர் பண்ணிக்கிட்டே, என் பொண்ணு உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்க, இன்னொரு பக்கம் லிம்சன் வேகமா கடைக்கு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோ, நாங்க வேலை விஷயமா யதார்த்தமா மீட் பண்ணோம்னு சொல்ல, வேலையா, என்ன வேலை பாக்குறீங்க, சிவில் சர்வெண்ட்னு ஹீரோ சொல்ல, சிவில் சர்வெண்ட்னு கேட்ட உடனே அம்மாவுடைய தோரணையே மாறிடுது. சிவில் சர்வெண்டா, ரொம்ப சந்தோஷம் இருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோக்காக ஜூஸ் எல்லாம் கலந்துட்டு வந்து குடுக்கறாங்க. அதே சமயம் லிம்சன் ஒரு ஸ்கூல் பஸ்ஸ பீட் பண்ணிட்டு போக, அதை பார்த்து ஸ்கூல் பசங்க எல்லாம் சந்தோஷமா கத்துறாங்க. அதே சமயம் அம்மா ஹீரோ கிட்ட, என் பொண்ணு சிவில் சர்வெண்ட் தான் சொல்ல, அதை கேட்ட ஹீரோ, அவங்களுக்கு ஏற்கனவே வேலை கிடைச்சிச்சான்னு கேட்க, அதை கேட்ட அம்மா, அது என்ன கிடைச்சிருச்சான்னு கேக்குறீங்க, எப்படியோ என் பொண்ணுக்கு 30 வயசு ஆகிறதுக்குள்ள ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சு, ரிட்டையர்மெண்ட் ஆகுற வரைக்கும் அவளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, சரி உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் எங்க இருக்காங்கன்னு கேட்க, அவங்க இங்க இல்லன்னு ஹீரோ சொல்ல, அதுவும் நல்லதுக்குதான், கூடவே இருந்தா உங்க வைஃபுக்கும் அவங்களுக்கும் எப்ப பாரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும், அதுக்கு பதில் இந்த மாதிரி பிரிஞ்சு சந்தோஷமா வாழறது நல்லது தானே, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்க, ஹீரோ அதுக்கு பதில் சொல்லல. அப்ப அம்மா, மீஜின் வேலையை முடிச்சு நேரம் இங்க வரேன் தானே சொன்னா, வரதுக்கே எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு யோசிச்சுட்டு உடனே ஹீரோ கிட்ட, நீங்க என்ன விஷயமா மீஜனை பார்க்க வந்தீங்க, அதாவது நான் என்ன கேட்க வரேன்னா, நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை பாக்குறீங்கன்னு கேட்க, ஹீரோ பதில் சொல்றதுக்குள்ள அந்த இடத்துக்கு லிம்சன் வந்துடுறாங்க. லிம்சனை பார்த்த உடனே அம்மா காண்டாகி அவங்கள துரத்த, இப்பதான் லிம்சனுக்கு நாம இன்னும் மீஜனா மாறலன்னு புரிய உடனே அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அம்மா சரியா கவனிக்கல போல இருக்கு, ஒருவேளை அது அந்த லேடி இல்லையோன்னு யோசிக்கிறாங்க. அடுத்ததா வீட்டுக்கு போன லிம்சன் ட்ரெஸ் மாத்துறதுக்குள்ள பொழுது போயிடுது, அதனால மீஜினா மாறிடுறாங்க. உடனே வேகமா கடைக்கு வர, அவங்க வந்த வேகத்தை பார்த்து அம்மாவுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. மீஜின் ஹீரோவை பார்த்து, என்ன விஷயமா வந்தீங்கன்னு கேட்க, உடனே ஹீரோ மீஜின் கிட்ட பேசுறதுக்காக வெளியே கூட்டிட்டு போக, ஆனா அம்மா விடாம ஹீரோ கிட்ட பேசிட்டே இருக்க, அதை பார்த்த மீஜின் அம்மாவை தடுத்து கடைக்குள்ள அனுப்பிட்டு ஹீரோ தனியா கூட்டிட்டு போய், அன்னைக்கு நடந்ததை பத்தி அம்மா கிட்ட ஏதாவது சொன்னீங்களான்னு கேட்க, கவலைப்படாதீங்க, அந்த ஜாப் ஃப்ராட பத்தி நான் ஒரு வார்த்தை கூட சொல்லல, அவர் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் மீஜனுக்கு நிம்மதியாகுது, அவங்களுக்கு எதுவும் தெரியாது, நான் எல்லாத்தையும் சரி பண்ணதான் பாத்துட்டு இருக்கேன், அது உங்க பிரச்சனை, என்னுடையது கிடையாதுன்னு ஹீரோ சொல்ல, இன்னொரு பக்கம் அம்மா இவங்க 2 பேரையும் பாத்துட்டு இருக்க, அம்மா பார்த்த ஹீரோனி இங்க இருந்து போங்கன்னு சைகை பண்ண, அப்ப ஹீரோ மீஜினே பாத்துட்டு இருக்க, அதை கவனிச்ச மீஜின், ஏன் என் முகத்தை இப்படி பாக்குறீங்கன்னு கேட்க, உங்களை பார்த்தா 1996ல பிறந்த மாதிரி தெரியலன்னு ஹீரோ சொல்ல, நான் அப்ப பிறந்தேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு மீஜின் கேட்க, உடனே ஹீரோ அவங்க ரெஸ்யூம் கவர் எடுத்து அவங்க கிட்ட கொடுக்க, இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத காயாங்க அப்பா பாத்துறாரு, ஏன்னா அவர் கடையும் அங்கதானே இருக்குது. உடனே இந்த விஷயத்த மீஜின் அப்பா கிட்ட சொல்ல, மீஜின் அப்பாவும் அவங்கள பாத்துட்டு அவங்க கிட்ட போகலான்னு ட்ரை பண்ண, காயாங்க அப்பா அவரை தடுத்து, என்ன பண்ற முட்டாளா நீ, எல்லாம் ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்கு, அவ காதல் வாழ்க்கைய பாழாக்கலாம் ட்ரை பண்றியான்னு கேட்க, இல்லப்பா, ஆனா இந்த ஆளை இதுக்கு முன்னாடி நான் இங்க பார்த்ததே இல்ல. அதே சமயம் மீஜின் கவர்ல இருக்க அவங்க ரெஸ்யூம் எடுத்து பார்க்க, அப்ப ஹீரோ சொல்றாரு, நம்ம டாக்குமெண்ட் மாறிடுச்சு, என் டாக்குமெண்ட் எனக்கு வேணும்னு சொல்ல, அதுக்கு மீஜின், ஆமா டாக்குமெண்ட் மாறிடுச்சு, நீங்க போன் பண்ணி சொல்லி இருந்தா நான் எடுத்து வச்சிருப்பேன்னு சொல்ல, அதை கேட்ட ஹீரோ கேக்குறாரு, என்ன எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா, நான் போன் பண்ணப்போ என்ன எவ்வளவு மோசமா திட்டினீங்க, அது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா, எனது நானா, வாய்ப்பே இல்லன்னு மீஜின் சொல்ல, எனது நீ திட்டலையா, அதுக்கப்புறம் உனக்கு 27 முறை கால் பண்ண, என் காலை நீ இக்னோர் பண்ண, அநேகமா என்ன நீ பிளாக் பண்ணிருப்பன்னு சொல்ல, நீங்க ஏதோ தப்பான நம்பருக்கு போன் பண்ணிருப்பீங்கன்னு மீஜின் சொல்ல, உடனே ஹீரோ அவர் மொபைல் எடுத்து மீஜின் நம்பருக்கு கால் பண்ணிட்டு மீஜின் கிட்ட காமிக்க, கால் ஒரு ரிங் போயிட்டு உடனே கட் ஆயிடுது. நம்பரை பார்த்த மீஜினும், இது ஏன் நம்பர் தான், ஆனா ஏன் பிளாக் ஆயிருக்கு தெரியலையேன்னு அவங்க மொபைல் எடுத்து செக் பண்றாங்க. இப்பதான் அவங்களுக்கு அன்னைக்கு வேற ஒருத்தர் நினைச்சுக்கிட்டு ஹீரோ திட்டிருப்பாங்க இல்லையா, அது ஞாபகத்துக்கு வருது. உடனே ஹீரோ கிட்ட, நான் உங்களுக்கு விவரமா சொல்றேன்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ, அதெல்லாம் விடுங்க, எனக்கு என்னுடைய பேப்பர்ஸ் வேணும், அதை கொடுங்கன்னு கேட்க, அதுக்கு மீஜின், நான் வீட்டுக்கு போயிட்டு தேடி எடுத்துட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் டீ சாப்பிட்டுட்டு இருக்கீங்களான்னு கேட்க, அதுக்கு ஹீரோ, வேண்டாம், 2 பேருக்கும் தொந்தரவா இருக்கும், நான் வேணா உங்க வீட்டுக்கு வெளியே வெயிட் பண்றேன்னு சொல்ல, உடனே மீஜனும் ஹீரோவை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. 2 பேரும் ஜோடியா போறத அம்மா பார்த்து சந்தோஷப்பட, இன்னொரு பக்கம் மீஜின் அப்பாவும் காயாங்க அப்பாவும் பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அடுத்ததா வீட்டுக்கு போன மீஜின் டாக்குமெண்ட்டை தேட, டாக்குமெண்ட் வீட்ல இல்ல. இப்பதான் அவங்களுக்கு அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் வருது. உடனே ஹீரோ கிட்ட வந்து, உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் ரொம்ப முக்கியமானு கேட்க, ஆமான்னு சொல்றாரு. அதுக்கு மீஜின், மென்னு முழுங்கி அன்னைக்கு நெருப்புல போட்டு எரிச்சாங்க
இல்லையா, அந்த விஷயத்த சொல்றாங்க. என் பர்மிஷன் இல்லாமலே என் டாக்குமெண்ட்ஸ சாம்பல் ஆக்கிட்டியான்னு ஹீரோ கேட்க, அது உங்களுதுன்னு எனக்கு தெரியாது, மன்னிச்சிருங்கன்னு சொல்ல, என் நேரம், என்னோட உழைப்பு, எமோஷன் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு சிம்பிளா சாரி சொல்றியா? சாரி சொன்னா எல்லாம் சரியாயிடுமா? ஆனா அந்த டாக்குமெண்ட்டுக்கும் உங்க வேலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல தானேன்னு மீஜின் கேட்க, அதுக்கு ஹீரோ, இருக்குதோ இல்லையோ, ஆனா நீ அதை சாம்பல் ஆக்கிட கூடாது. இதுல துரதிருஷ்டமான விஷயம் என்னன்னா, அந்த டாக்குமெண்ட் என் வேலைக்கு ரொம்ப தேவைப்படுற ஒண்ணு. ஹீரோ சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் தான் மீஜினுக்கு அன்னைக்கு மழையினால புக்கு எதுவும் நெருப்புல கருகாம போன விஷயம் ஞாபகத்துக்கு வருது. உடனே ஹீரோ கிட்ட, எப்படியாவது உங்க டாக்குமெண்ட்டை கண்டுபிடிச்சு கொடுக்குறேன், இது சத்தியம்னு சொல்ல, பரவாயில்ல விடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்ப, மீஜின் ஓடி போய் அவர் முன்னாடி நின்னு சரி பண்றதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு கேட்க, முடியலனா விடுங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு ஹீரோ சொல்ல, இது என்னோட தப்பு, அதனால அந்த பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன்னு மீஜின் சொல்ல, ஹீரோக்கு நம்பிக்கை இல்ல. அப்ப மீஜின், என் கூட வாங்க, உங்க கண்ணு முன்னாடியே அந்த டாக்குமெண்ட்ஸை தேடி கொடுக்கறேன்னு சொல்லிட்டு ஹீரோவை பழைய புக்கு கடைக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போன ஹீரோ, இந்த புக்கு கடையிலயா என் டாக்குமெண்ட்டை தேடி எடுக்க போறேன்னு கேட்க, அதுக்கு மீஜின் சொல்றாங்க, கவலைப்படாதீங்க, ஒளிஞ்சிருக்க பொருளை கண்டுபிடிக்கிறதுல நான் எக்ஸ்பர்ட்னு சொல்ல, ஆனா உன்னை பார்த்தா அப்படி தெரியலன்னு ஹீரோ சொல்ல, உங்க பாராட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு மீஜின் தேட ஆரம்பிக்கிறாங்க. தேடிட்டே இருக்கும்போது ஹீரோ திடீர்னு ஃப்ரண்ட்ல வர பயந்துடுறாங்க. அடுத்ததான் மீஜின் வேற இடத்துல போய் தேட ஹீரோ பின்னாடியே போறாரு. அவங்க கிட்ட நின்னு அவங்க என்ன பண்றாங்கன்னு க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்க, மறுபடியும் அவரை பார்த்து பயந்துடுறாங்க. அடுத்ததா மீஜின் புக்கை தேடிக்கிட்டே நடந்து போக, கீழே இருந்த புக்கை கவனிக்காம இடிச்சுக்கிறாங்க. ரொம்ப வலிக்குது. அதை ஹீரோவும் கவனிச்சிடுறாரு. இருந்தாலும் ஹீரோ முன்னாடி வலிக்காத மாதிரியே நடிக்கிறாங்க. அடுத்ததா புக்கை தேடிக்கிட்டே போறப்போ மறுபடியும் வழியில புக் இருக்குது. அதை பார்த்து ஹீரோ அவங்க இடிச்சுக்காம நகர்த்தி வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் மீஜினோட அம்மா அப்பாவை காமிக்க, அப்ப அம்மா கிட்ட, மீஜின் எங்க, இந்த நேரத்துல எங்க போனான்னு கேட்டுட்டு மீஜினுக்கு போன் பண்றாரு. உடனே அம்மா அவர் கையில இந்த மொபைலை வாங்கி காலை கட் பண்ணிட்டு, என்ன பண்றீங்க, அவங்க ரெண்டு பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அப்பா, என்ன பேசிட்டு இருக்க, உன் பொண்ணு முன்ன பின்ன தெரியாத ஒருத்தன் கூட போயிருக்கா, லேட் ஆயிடுச்சு, இன்னும் வீட்டுக்கு வரல, உனக்கு கவலையா இல்லையா? அவ வீட்டுக்கு வந்திருந்தாதான் நான் கவலைப்பட்டிருப்பேன். அவளுக்கு இப்போ 30 வயசு ஆக போகுது. இது வரைக்கும் அவ எந்த பையனோட கையும் பிடிச்சது இல்ல. இதே மாதிரி போச்சுன்னா அவளுக்கு 60 வயசு ஆயிடும். கல்யாணம் ஆகாம நம்ம ரெண்டு பேரையும் பாத்துக்கணும்னு சொல்றீங்களான்னு கேட்க, அதை கேட்ட அப்பா, அப்படிலாம் பேசாத, எனக்கும் பேர குழந்தைங்களை பாக்குறதுக்கு ஆசையா இருக்குன்னு சொல்ல, அதுக்கு அம்மா சொல்றாங்க, அந்த ராத்திரி இன்னைக்குதான், கண்டிப்பா நமக்கு பேர குழந்தைங்க கிடைப்பாங்க, அதனால ஓவர் ஆக்ட் பண்ணாதீங்க, நார்மலா நடந்துக்கோங்க. திரும்பங்க மீஜினை காமிக்க, அப்ப ஹீரோ, இந்த இடத்துல ஏற்கனவே தேடிட்டீங்கன்னு சொல்ல, அதுக்கு மீஜின், எல்லா புக்கும் ஒரே மாதிரி இருக்கு, அதனாலதான் கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கு, அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு புக்கை தேடுறாங்க. மனசுக்குள்ளவே எனக்கு உதவி பண்ணாம நை நைன்னு நச்சு வச்சிட்டு இருக்காரு. அடுத்ததான் வேற ஒரு ரேக்ல தேட, அதை பார்த்த ஹீரோ, எக்ஸாக்டா 19 நிமிஷத்துக்கு முன்னாடி இங்கதான் தேடிட்டு இருந்தீங்கன்னு சொல்ல, இங்க இல்ல பக்கத்து ரேக்ல பார்க்க போறேன்னு மீஜின் சொல்ல, அங்கேயும் தேடிட்டீங்கன்னு ஹீரோ சொல்ல, விட்டா போதுன்னு அடுத்த ரோக்கே போயிடுறாங்க. அங்க போன மீஜின் உயரத்துல இருக்க ஒரு பேப்பரை பிடிச்சி இழுக்க, அது மேல அந்த புக் எல்லாம் கீழே சரிய அவங்க மேல விழறதுக்குள்ள ஹீரோ வந்து காப்பாத்திடுறாரு. அதே நேரம் ஊருக்கு வெளியே ஒரு லேடி பயந்து ஓடிட்டு இருக்காங்க. கையில ஆயுதத்தோட அவங்கள ஒருத்தன் துரத்திட்டு இருக்கான். ஓடி போன லேடியும் சத்தம் போடாம ஒரு மரத்துக்கடியில ஒளிஞ்சுக்கிறாங்க. துரத்திட்டு வந்தவனும் வேற ஒரு பக்கம் சத்தம் கேட்க அந்த பக்கமா போறான். அவன் வேற பக்கமா போனதை பார்த்த அந்த லேடி மறைஞ்சு இந்த இடத்துல இருந்து வெளியே வராங்க. அப்போ தெரியாம காஞ்சி போன குச்சி மேல காலை வச்சிடுறாங்க. அப்புறம் என்ன, அந்த சத்தம் அவன் காதுலயும் விழுந்துருது. மறுபடியும் மீஜினை காமிக்க, அந்த இடம் ரொம்ப சூடா இருக்கு, அதனால அவங்க ஷர்ட் கையெல்லாம் மடக்கி விடுறாங்க. பட் கை நிக்காம அவிழ்ந்து வர, அதை பார்த்த ஹீரோ ஒரு கிளிப் எடுத்து அவங்க கை அவிழ்ந்து வராம இருக்கிறதுக்காக போட்டு விடுறாரு. மறுபடியும் அந்த லேடிய காமிக்க, அந்த லேடி அங்கிருந்து ஓடி போய் ஒரு பாழடைஞ்ச வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறாங்க. அவங்கள துரத்திட்டு வந்தவனும் அதை கவனிச்சிடறான். அவனும் அந்த வீட்டுக்குள்ள வந்து அந்த லேடியை தேடிட்டு இருக்க, அந்த சமயம் வெளியே நாய் குலைக்கிற சத்தம் கேக்குது. உடனே அவன் நாயை தேடி போயிட, உடனே அந்த லேடி அங்கிருந்து தப்பிச்சு ஒரு ஓடையில நடந்து போய்கிட்டு இருக்காங்க. தப்பிச்சிட்டாங்கன்னு நினைச்சா அவங்களுக்கு எதிர்த்தாப்புல வந்து அவன் நிக்கிறான். அப்புறம் என்ன, அந்த லேடி அங்கேயே இறந்து போயிடுறாங்க. மறுபடியும் எங்க மீஜினை காமிக்க, பக்கத்துல நிக்கிற ஹீரோ மீஜின் படிச்ச புக் ஒன்னு எடுத்து பாத்துட்டு இருக்காரு. அதுல மீஜின் ஏகப்பட்ட நோட்ஸ் ஒட்டி வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்த்த ஹீரோ, நீ சிவில் சர்வெண்ட் எக்ஸாம்காக நீ ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருக்க போல இருக்குன்னு சொல்ல, அதுக்கு மீஜின் சொல்றாங்க, என்னால முடிஞ்சது அதான், ஆனா ஒவ்வொரு முறையும் தோத்துதான் போனேன். அப்புறம் எதுக்காக மறுபடியும் எக்ஸாம் எழுதுனீங்கன்னு ஹீரோ கேட்க, ஏன்னா எனக்கு எந்த கனவும் இல்ல, நான் ஒரு சிவில் சர்வெண்டா ஆகணும்னு என் அம்மா தான் ஆசைப்பட்டாங்க. சோ நானும் அதை ட்ரை பண்ணலாம்னு நினைச்சேன். உங்களை மாதிரி எல்லாத்தையும் நல்லா பர்ஃபார்ம் பண்றவங்களுக்கு என்ன பார்த்தா பரிதாபமா இருக்குல்ல? அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இல்ல பொறாமையா இருக்கு, எந்த தாட்ஸும் பர்பஸும் இல்லாம வாழறதுதான் என்னுடைய கனவு. மத்தவங்களை இன்சல்ட் பண்றதுக்கு தனியா சாமர்த்தியம் வேணும், அது உங்களுக்கு இருக்குன்னு மீஜின் சொல்ல, அப்ப ஹீரோ புக்கை பார்த்து சிரிக்க, எதுக்காக சிரிக்கிறீங்கன்னு மீஜின் கேட்க, இதை பார்த்து தானே ஹீரோ புக்கை கொடுக்க, புக்கை பார்த்த மீஜின், இது எங்க இருந்து உங்களுக்கு கிடைச்சதுன்னு கேட்க, ஹீரோவும் எடுத்த இடத்த சொல்ல, உடனே மீஜின் போயிட்டு அந்த இடத்த செக் பண்ணிட்டு இருக்க, கரெக்டா அப்போ ஹீரோக்கு ஒரு போன் கால் வர, போன் பேசுறது
பேசுறதுக்காக ஹீரோ தள்ளி போயிடுறாரு. ஹீரோடைய ஃப்ரெண்டு தான் போன் பண்ணிருக்காரு. என்ன சொன்னார்னு தெரியல. அதை கேட்டு ஹீரோ அதிர்ச்சியாக, அதே சமயம் மீஜனுக்கு ஹீரோடைய டாக்குமெண்ட் கிடைச்சிருது. அதை எடுத்த மீஜனும் சந்தோஷமா கிடைச்சிருச்சுன்னு திரும்பி பார்க்க ஹீரோவை காணோம். ஒரு லேடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இறந்து போனாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு தான் ஹீரோ போயிருக்காரு. அங்க போன ஹீரோக்கு சின்னதா ஒரு பிளாஷ்பேக் ஞாபகத்துக்கு வருது. ஹீரோ சின்ன வயசா இருக்கும் போதே அவங்க அம்மா இறந்து போயிருப்பாங்க. அதை நினைச்சு பாத்துக்கிட்டே இருக்கும் போது ஹீரோடைய ஃப்ரெண்ட் வராரு. அவர் பேரு வான். அந்த ஸ்பாட்ல ஒரு பாடியோட பார்ட் கிடக்குது. ஹீரோ வான் கிட்ட இந்த மாதிரி ஏதாவது கிடைச்சதுன்னா உடனே சொல்ல சொல்லிருப்பாரு. அதனாலதான் வானும் ஹீரோக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அப்போ அங்க இருக்க டிபார்ட்மெண்ட் சீஃபுக்கு ஹீரோ வந்தது பிடிக்கல. அதை பார்த்த ஹீரோ, நான் உங்க கேஸ திருடுறதுக்காக வரல, செக் பண்ணலான்னு வந்தேன்னு சொல்ல, அதுக்கு அந்த சீஃப், என்ன செக் பண்ண வந்தீங்க, நாங்க எங்க வேலையை ஒழுங்கா செய்யறோமா இல்லையானா. அதுக்கு வான், சார் அவர் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது, நான் தான் அவரை வர சொன்னேன், எப்படி பார்த்தாலும் அவரும் இந்த கேஸ்ல வேலை பார்க்க தான் போறாருன்னு சொல்ல, அப்ப ஹீரோ இதை எப்ப கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்க, அதுக்கு வான், ஒரு பெரியவர் அவர் கிரீன் ஹவுஸ்ல இருக்க குப்பையை கொட்டலான்னு இந்த பக்கம் வந்திருக்கிறாரு, அப்பதான் இதை பார்த்து நமக்கு இன்ஃபார்ம் பண்ணாரு, எல்லாரும் பாக்கணும்ன்றதுக்காக வேணும்னே இந்த இடத்துல விட்டுட்டு போயிருக்கான்னு வான் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்க, அப்ப ஹீரோ அங்க இருக்க ரத்த துளிகளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாரு. ஏன்னா அது இன்னும் காயாம ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அது நேரா அந்த ஓடை கிட்ட தான் போய் முடியுது. இங்க நடக்கிற எல்லாத்தையும் கொஞ்சம் தூரத்துல இருந்து யாரோ வாட்ச் பண்ற மாதிரி தெரியுது. அடுத்ததா ஹீரோ அந்த ஓடைய கடந்து இன்னொரு பக்கம் வராரு. மறுபடியும் மீஜனை காமிக்க ஹீரோக்காக ரொம்ப நேரம் அந்த புக் ஷாப்ல காத்துட்டு இருக்காங்க. ஹீரோ வராதனால நாளைக்கு அவர்கிட்ட கொடுத்துக்கலான்னு விட்டு கிளம்புறாங்க. போறப்போ ஹீரோக்கு, உங்களுக்காக ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்தேன், நீங்க வரல, அதனால கிளம்புறேன்னு ஒரு மெசேஜ் அனுப்பிட்டு போறாங்க. மறுபடியும் ஹீரோவை காமிக்க அந்த பக்கம் போன ஹீரோ அவர் மொபைல் இருக்க டார்ச் ஆன் பண்ணி பாக்குறாரு. அந்த சைடு நிறைய ரத்தம் இருக்கு. தூரத்துல இருந்து கண்காணிக்கிறது அந்த குற்றவாளி தான். அந்த ஓடையில இருந்து நீர் வயல்வெளிக்கு போறதுக்காக ரெண்டு பக்கமும் சின்னதா கால்வாய் கட்டியிருக்காங்க. அதுல ஒரு கால்வாயில தான் அந்த குற்றவாளி மறைஞ்சிருக்கான். அப்ப ஹீரோ அவர் வாட்ச பார்த்துட்டு, இங்க இருந்து 1/2 கிலோமீட்டர் ஓடணும்னா ஒரு ஆளுக்கு 15 நிமிஷம் ஆகும். இந்த இடத்துல இருக்க தடையெல்லாம் காயாம இருக்குன்னா சம்பவம் நடந்து 30 நிமிஷத்துக்குள்ளதான் இருக்கும். ஹீரோ எப்படி இந்த டைம் கணக்கெல்லாம் சொல்றாருன்னா, ஏற்கனவே ஜாகிங் போய் இந்த இடத்துல எல்லாம் எங்க இருந்து எவ்வளவு தூரம் ஓடினாக்க எவ்வளவு நேரம் ஆகும்னு ஏற்கனவே கால்குலேஷன் போட்டு வச்சிருக்காரு. உடனே அவர் ஃப்ரெண்டு கிட்ட விட்னஸ் யாராவது இருக்கிறாங்களான்னு கேட்க, இல்ல அந்த குற்றவாளி தப்பிச்சிட்டான்னு சொல்ல, அதை கேட்ட ஹீரோ, கண்டிப்பா அந்த குற்றவாளி இங்கதான் பக்கத்துல எங்கேயாவது ஒளிஞ்சிருப்பான்னு அந்த கால்வாயில தேட ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல யாரும் இல்ல, அதனால இன்னொரு கால்வாயில தேடலான்னு போக அங்கதான் அவன் ஒளிஞ்சிருக்கான். ஹீரோ வரத பார்த்த உடனே தப்பிச்சு ஓட ஹீரோவும் அவனை பார்த்துட்டு துரத்திக்கிட்டே போக, அவன் கொஞ்ச தூரத்துல தான் காரை நிறுத்தி வச்சிருக்கான் போல இருக்கு. அவன் கார்ல ஏறி எஸ்கேப் ஆக ஹீரோவும் விடாம கார் பின்னாடியே ஓடுறாரு. போறப்போ வானுக்கு போன் பண்ணி குற்றவாளி தப்பிச்சு போறான், அதனால ஊருக்குள்ள போற கார் எல்லாத்தையும் தடுத்து நிறுத்த சொல்றாரு. ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோவால ஓட முடியல, மூச்சு வாங்கிட்டு நின்னுட்டு இருக்க, இப்பதான் மீஜின் அனுப்பின மெசேஜ் அவருக்கு ரிசீவ் ஆகுது. ஆக்சுவலா மீஜின் வீட்டுக்கு போறதுக்கு இப்ப குற்றவாளி ஒரு வழியில போனா இல்லையா, அதே வழியில தான் போயாகணும். அதை உணர்ந்த ஹீரோ உடனே மீஜினுக்கு கால் பண்ண, அவங்க தான் ஹீரோ நம்பரை பிளாக் பண்ணிருக்காங்க இல்லையா, இன்னும் அன்பிளாக் பண்ணவே இல்ல, அதனால ஹீரோடைய கால் கட் ஆயிடுது. ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, வேற வழி இல்லாம ஷார்ட்கட்ல போறாரு. அதே சமயம் அந்த குற்றவாளி ஊருக்குள்ள போறதுக்கு இன்னும் 3 கிலோமீட்டர் இருக்கு. இன்னொரு பக்கம் மேஜினை காமிக்க மேஜின் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. மேஜின் போய்கிட்டு இருக்க ரோட்ல ஆள் நடமாட்டமே இல்ல, ஏன்னா ரெண்டு பக்கமும் வயல்வெளி தான் இருக்குது. இன்னொரு பக்கம் ஹீரோ வேகமா ஓடி வந்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் குற்றவாளியை காமிக்க அவன் ஊருக்குள்ள போறதுக்கு இன்னும் 2 கிலோமீட்டர் தான் இருக்குது. அடுத்ததா மீஜினை காமிக்க நடந்து போற மீஜினுக்கு தன்னை யாரோ வாட்ச் பண்ற மாதிரி தோணுது. திரும்பி பாக்குறாங்க, ஆனா அந்த இடத்துல யாரும் இல்ல. அவங்க இப்போ ஊருக்குள்ள போறதுக்காக இன்னும் 1 கிலோமீட்டர் இருக்குன்ற போர்டு கிட்ட நின்னுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவை காமிக்க ஹீரோ இப்போ 1.5 கிலோமீட்டர் இருக்குன்ற போர்டு கிட்ட வந்திருக்காரு. அங்க நின்னு கொஞ்சம் மூச்சு வாங்கிட்டு மறுபடியும் ஓட ஆரம்பிக்க, மறுபடியும் மீஜினை காமிக்க மீஜின் அந்த கவருக்குள்ள என்ன டாக்குமெண்ட் இருக்குன்னு எடுத்து பாக்குறாங்க. மறுபடியும் ஹீரோவை காமிக்க ஹீரோ வேகமா ஓடி வந்துட்டு இருக்காரு. தூரத்துல மீஜின் நிக்கிறதையும் பாத்துறாரு. அதே சமயம் அந்த குற்றவாளி காரு மீஜினுக்கு பின்னாடி தான் வந்துட்டு இருக்கு. ஆனா மீஜின் எதையும் கண்டுக்காம அந்த டாக்குமெண்ட்ஸ புரட்டி பாத்துட்டு இருக்க, கார் வேகமா அவங்கள நோக்கி வர அதை பார்த்த ஹீரோ மீஜின்னு கூப்பிட, அடுத்த செகண்ட் மீஜின் கையில இந்த பேப்பர் எல்லாம் காத்துல பறக்குது. அடுத்ததா ஹீரோ புக் ஷாப்ல இருக்கிறப்போ மீஜின் கையில ஒரு கிளிப்ப போட்டு விட்டார் இல்லையா, அது பறந்து வந்து கீழே விழுது. அதோட தான் இந்த எபிசோட் முடிஞ்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.